VA பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு அக்டோபர் மாதத்தினுடைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள் இப்போது பார்ப்போம். மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறார். நல்ல யோக குரு உங்களுக்கு ராசியாதிபதி உச்சமடைய போகிறாருங்க. உங்களுடைய தசமஸ்தானாதிபதி உச்சமடைய போகிறார். அப்படின்னா யாரெல்லாம் தொழில் துறையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் தொழில் மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய 7வது வீட்டை பார்க்கறதுனால, புதனை பார்க்கறதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமாதிபதி 6ல் இருக்கிறதுனால கெட்டவர் கெட்டிட்டின் ராஜயோகம். ஆக இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளானட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்ல பெனிஃபிட் கொடுக்க போகிறாருங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே பார்த்திங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 2ஆம் ஆதி 9ஆம் ஆதி 2ல் இருக்கிறதுனால உங்களுக்கு சில பல சொத்துக்களால் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை தான் கொடுக்குங்க. ஏன்னா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செவ்வாயினால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அவரே உங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா 9ஆம் ஆதி பாக்கியஸ்தான அதிபதி 8ல் இருக்காருங்க. அதனால் சிலர் விற்கலாம். அவரே பார்த்திங்கன்னா சிலர் வாங்கிறதுனால பிரச்சனைகள் ஏற்படலாம். அவர் லெட்டிகேஷன் கொடுக்கறதுனால பிரச்சனைகள் ஏற்படலாம். சிலருக்கு உடல்நலையினுடைய பிரச்சனைகள் ஏற்படலாம். இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த செவ்வாயானவர் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குருவும் புதனும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். உங்களுடைய வியாபார ஸ்தலமானது ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஃபாரின் போய் செட்டில் ஆகி நல்ல ஒரு பெனிஃபிட் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. உங்களுடைய குழந்தைகளும் அதே போல் நல்ல ஒரு படிப்பு நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். உங்களுடைய யாரெல்லாம் பசங்களுக்காக ஹையர் ஸ்டடீஸ்க்காக அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப்போட ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குரு உங்களுக்கு 10ஆம் ஆதி 5ஆம் ஆதி பார்க்கறதுனால 5ஆம் ஆதியாக இருக்கிறதுனால அவர் உங்களுடைய குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள், அரசு துறையான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் ஃபாரினில் போய் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படும். யாரெல்லாம் விவசாயத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். யாரெல்லாம் தங்க நகை வியாபாரத்தில் இருக்கீங்களோ தங்கம் நல்ல உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டம், புதிய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். எவ்ரி 12 இயர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலாக எங்கள் குருநாதர் சொல்லும்போது அதுதான் சொல்லுவார். கடகத்தில் வரும்போது, தனுசில் வரும்போது தங்கத்தை மாற்றங்கள்லாம் ஏற்படும்பா, சொத்துக்களினுடைய பிரச்சனைகள்லாம் சொத்துக்களுடைய வேல்யூவேஷன்ஸ்லாம் மாறும்பா அப்படின்னு எங்கள் குருநாதர் எப்போவுமே சொல்லிட்டு இருப்பாருங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் எவ்வளோக்கு எவ்வளோ தங்கங்கள்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அப்படியே ட்ரிப்புளாக அடுத்த 12 வருஷத்தில் மாறிடுங்க. அதான் எப்போவுமே சொல்லுவாங்க, அந்த சொத்துக்கள் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் தான் நம்மளுடைய குழந்தைங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணும்போது குழந்தைங்களுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கான ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய படிப்புக்காகவும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ கல்யாணத்தை சொல்லவே இல்லையா சாமி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கைக்காக தேடிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள், ஒரு நிச்சயதாம்பலம் கண்டிப்பாக நடக்கும். கல்யாணம் ஏற்படுறதுக்கான ஒரு பேச்சுக்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். சிலருக்கு ஏன்னா 7ல் புதன் உச்சமாக இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் இந்த காதல் திருமணங்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் அமையும். சில பல குழப்பங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க.
மேலும் வந்து யாரெல்லாம் விளையாட்டுத் துறையில் இருக்காங்களோ இந்த விளையாட்டுத் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் சில காலங்களில் வந்து அதாவது லெகமெண்ட் ப்ராப்ளம் இதை மாதிரியான ஒரு வாரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் ரொம்ப நல்லா தைரியத்தை கொடுப்பாருங்க. இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நல்ல தைரியத்தை கொடுத்து ஒரு ஸ்போர்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்க, அதாவது நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு வார்த்தையை வந்து தாரக மந்திரமாக வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாகவே பண்ணுவாங்க. ரேவதி நட்சத்திரம் அதாவது இந்த மீனராசியில் ரேவதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அந்த கமிட்மெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே பிரின்சிபலில் ஃபாலோ பண்ணுறவங்க. அவங்களுக்கு பல குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நல்ல நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் நல்ல வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இல்லற வாழ்க்கை நல்லறமாக அமையக்கூடிய காலமாக அமையுங்க. உத்திரட்டாதிய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான காலகட்டமாக இருக்கும். அவங்க வந்து 36 வயசுலேருந்து இந்த 40 கேதுனுடைய தசை வர ஆரம்பிச்சிருங்க. அந்த காலகட்டங்களில் மட்டும் பார்த்திங்கன்னா ஏன்னா கேது வந்து 6ல் இருக்கார் உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும். அப்போனா அவங்களுக்கு வந்து உடல்நிலை வந்து கேடு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். யாருக்கெல்லாம் செவ்வாய் வந்து கொஞ்சம் இதுவோ பிரச்சனைகளாக இருக்கோ ரேவதி நட்சத்திரத்துக்கு, அதாவது அதே போல் வந்து மீனராசிக்கு பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இந்த செவ்வாயினுடைய பிரச்சனைகள் இருக்கோ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். ரேவதியை பொறுத்த வரைக்கும் செவ்வாயானவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 60 வயசு கிட்டத்தட்ட அந்த வாக்கில் வந்து ரேவதிக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாதசை வர ஆரம்பிச்சிருங்க. இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. சில பிரச்சனைகள் வந்து மோதல்கள்லாம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ரிசல்ட்டாக கொடுக்கக்கூடியதாக அமையும். சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியானவர் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அவரே வந்து குருவனுடைய பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள், இந்த மாற்றங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், நல்ல ஒரு மானிட்டரியாக கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. மேலும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுறது உங்களுக்கு வந்து மிகவும் சிறந்ததாக இந்த காலகட்டம் அமையுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு மேலும் வந்து பெரியவர்களுடைய ஆசையுடன் வழிநடத்துதல் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக அமையுங்க. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டிருந்தாலும் மேலும் கன்சல்டேஷன் ஏதாவது தேவையாக இருந்தாலும் கீழுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி மற்றும் நேராக சந்திப்போம்.